வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். இப்பயணத்தின் முதற்கட்டமாக நேற்று பிரான்சின் நீஸ் நகரை சென்றடைந்தார். இன்று அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தவுள்ளார். மக்கள் தொகை மாற்றம் குறித்து நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமை தாங்கினார். எல்லை மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்யுமாறு ஆணையத்திற்கு அவர் உத்தரவிட்டார். மேலும் எல்லைப் பகுதிகள், பெருநகரங்கள் மற்றும் தொழில் நகரங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தினார். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அரசு செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமானவர்களை யோகா செயல்முறையில் பங்கேற்கச் செய்வது, யோகா கலையின் சிறப்புகள் குறித்த விழிப்புணர்வு, கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை காஞ்சிமா முனிவர் அரசு முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கலை, அறிவியல் மற்றும் மேலாண்மை பிரிவுகளில் மொத்தம் 690 இடங்களுக்கு ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு மாணவர்கள் www.kmcpgs.edu.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக பிரதான அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 139ஆக அதிகரித்துள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவுக்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் $2,15,00,000 நிதி உதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.